அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நினைச்ச இந்த ராஜி அடுத்த சதி வேலையில இறங்கிட்டாங்கன்னு. நேத்து மல்லி மனோகர் எல்லாம் பேசிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு நேரா இங்க இருந்து கதிரேசன் வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கிட்டயும் கதிரேசன் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. கதிரேசன், நான் என்னமா உன்கிட்ட போய் மறைச்சேன், என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கொலை பண்ணிட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி திருப்பி ராஜி கதிரேசன் கிட்டயும் கேட்கவும் கதிரேசன் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. நான் ஏமா கொலை பண்ணணும், எனக்கு என்ன, நான் என்ன பண்ணேன் ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா திணற ஆரம்பிக்கிறாரு. பட் ராஜி எதுக்காக இவர் கொலை பண்ணாருன்னு சொன்னாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி மல்லி ஆல்ரெடி கலெக்ட் பண்ண சில டாக்குமெண்ட்ஸ், சில ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க மனோகரும் கூட வந்திருக்காங்க. வந்தோடனே லேடி இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு, மேடம் இந்த மாதிரி விஜய் கொலை பண்ணல, அவர் கொலை பண்ணாததுக்கான சில ஆதாரங்களையும் எங்களால முடிஞ்ச சில விஷயத்தையும் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி சில டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அந்த லேடி போலீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, சரி விஜய் மேல ஆல்ரெடி ஒரு கன்சர்ன் இருக்கு, அதை வச்சு வெட்டுருவாங்க இல்ல ஜாமீன் கிடைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைச்சா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினோடனே கடகடன்னு கிழிச்சு தூக்கி போட்டுட்டு, எனக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி மல்லிய பார்த்து சொல்றாங்க. இவங்க ஏன் மல்லி கொலை பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மல்லியவே டார்கெட் பண்றாங்களா, என்ன நடக்குது? விஜய் மல்லிய காப்பாத்துறதுக்கு தான் பொய் சொல்றாருன்னு சொல்லி இந்த லேடி இன்ஸ்பெக்டர் நடக்கிறாங்களா, இல்ல உண்மையிலே உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்ன நடக்குதுன்றத ஃபுல் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்கிட்டயே நீங்க ஒரு விஷயத்த மறைச்சிட்டீங்களே. நாங்க என்ன விஷயத்த மாவட்டம் மறைச்சோம்? கொலை பண்ணிட்டீங்களா என்ன? மேம் குட் மார்னிங் மேடம். அப்படி சில முக்கியமான தகவல்களை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் மேடம். உண்மையான குற்றவாளி யாருன்னு தான் எனக்கு நல்லா தெரியுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.